வணக்கம் நண்பர்களே. ஆந்திராவில் சுமார் 40 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு ஆயில் பாம் தோட்டத்தில் நடுவில் ஆந்திராவுடைய ஒட்டுமொத்த காவல்துறையும் அதிர வச்ச ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பெற்றோர் செஞ்ச சின்ன அலட்சியம் கூட ஒரு 2 வயசு சிறுமி கூட போன ஒரு செல்ல பிராணி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த 2 வயது சிறுமி ஞானேஸ்வரி எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இந்த கேஸில் அடுத்தடுத்த நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா கதையை விட மிகவும் பயங்கர திருப்பங்களை கொடுத்துட்ருக்குன்னே நம்ம சொல்லலாம். சரி, என்ன நடந்தது பார்க்கலாம் வாங்க. ஜூன் 6ஆம் தேதி ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டத்தில் துணின்னு ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன சிஹெச் அகரகர கிராமம் ஒன்று உள்ளது. தோட்டத்தில் காவலாளியாக வேலை பார்க்கும் கணேஷ் பவானியின் தம்பதியின் 2வது மகள் தான் ஞானேஸ்வரி. ஜூன் 6ஆம் தேதி மதியம் பெற்றோருக்கு இடையே ஏற்பட்ட ஒரு தவறான புரிதல் இந்த சம்பவத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. கணவன் குழந்தை மனைவியுடன் இருப்பதாகவும் மனைவி குழந்தை கணவனுடன் இருப்பவங்க வீட்டுக்கு வந்த பிறகுமே 2 பேரும் குழந்தையை தோட்டத்தில் விட்டுட்டு வந்தது தெரிய வந்தது. அன்று மாலையே கிராமவாசி ஒருவர் அந்த சிறுமி தனது வளர்ப்பு நாயுடன் ஒரு மலைப்பகுதி அருகில் நின்றதை பார்த்துள்ளார். குழந்தையை காப்பாற்ற முயன்ற போது நாய் அவரை பயங்கரமாக குரத்தியதால் அவர் நெருங்க முடியவில்லை என்று அதற்கு பின் சிறுமி மாயமானதாக தகவல்கள் வெளிவந்தன. சரி, வழக்கை மாற்றிய நாயின் மர்மத்தை பற்றி பார்ப்போம். குழந்தை காணாமல் போன 3 நாட்களுக்கு பிறகு ஜூன் 9ஆம் தேதி அந்த வளர்ப்பு நாய் வீட்டிற்கு தனியாக வந்திருக்கு. நாய் குழந்தையை நோக்கி அழைத்து செல்ல என்ற நம்பிக்கையில் போலீஸ் அதாவது கழுத்தில் GPS ட்ராக்கரை பொறுத்திருக்கிறாங்க. அந்த நாய் சுமார் காடு மலை மற்றும் சுற்றி உள்ள அனைத்து பகுதிகளிலையும் 80 கிலோமீட்டர் சுற்றி இருக்கு. ஆனால் ஜூன் 13ஆம் தேதி அந்த நாய் திடீர்னு ஒரு விசித்திரமாக நடந்து கொண்டிருக்கு. அதாவது நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா நாய்க்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை ஒரு ஒவ்வாமை ரேபிஸ் போன்ற வியாதி தாக்கினா எப்படி இருக்குமோ அது மாதிரி விசித்திரமாக நடந்து கொண்டிருக்குது. எதையும் சாப்பிடாமல உயர்ந்துருக்குது. இதில் ஒரு முக்கியமாக சாட்சியாக இந்த நாயை இருந்தனால இன்னும் இந்த வழக்கு சிக்கலாக முடிந்திருக்குது. நாயை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக போலீஸார் முடிவு செய்கின்றனர். சரி, இந்த வழக்கில் அரசாங்கம் உள்ளே வந்த பிறகு தேடுதல் விட்ட தீவிரமாகுது. சுமார் 400க்கும் மேற்பட்ட போலீசார், SDRF மற்றும் NDRF அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படை குழுவினர் காடுகளில் தேடிட்டு இருக்கிறாங்க. ட்ரோன் கேமராக்கள் மற்றும் தெர்மல் ட்ரோன் இமேஜ்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வனவிலங்குகளை குழந்தை தூக்கி சென்றதா என்பதை அறிய குழந்தைகளை போல ஒரு டீகாய் டால்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொம்மையில் சிறிய மாமிச துண்டோ அல்லது கறியோ வைத்து அதே ஒரு இடத்துல மாட்டிடுவாங்க. ஸோ அதை கண்காணிக்கிறதுக்கு எதையாவது ஒரு கேமரா செட் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை மிருகங்கள் அந்த மீட்டோ அல்ல மாம்ச வாசனைக்காக வந்து குழந்தையை தூக்கி இருக்கிறா என்றும் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேலும் இந்த சிறுமி பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கு 1 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இதில் என்ன முக்கியமான 3 கேள்வி என்றால், வனவிலங்குகள் தாக்கி இருந்தால் இது வரைக்கும் எந்த ஒரு உடலோ அல்லது அந்த குழந்தை போட்டிருந்த ஆடியோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன தடயமோ கூட இதற்கு கிடைக்கல. அந்த நாய் மட்டும் தனியாக வந்தது எப்படின்னு அவங்களுக்கு புரியல. நம்ம சொன்ன மாதிரியே அதாவது வைரஸ் தாக்குதலாக இருந்ததா அல்லது யாராவது விஷ வைத்தார்களா என்று யோசித்து இருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், வைரஸ்ன்றது ஆப்வியஸாக நாய்களுக்கு வருவது பெரும்பாலும் ரேபிஸ் தான் சொல்லுவாங்க. யாராவது குழந்தைய கடத்திருக்க வாய்ப்பு உள்ளதான்னு பார்த்தனாலும் அதுவும் இன்னும் உறுதியாக சொல்ல முடியல. ஒரு 2 வயது குழந்தை 20 நாட்களாக மேலே பலரால் தேடியும் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒட்டுமொத்த ஆந்திரா மக்களும் இதற்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்திருக்கிறாங்க. அந்த குழந்தைய பத்திரமா மீட்க வேண்டும் என்றும் எப்படியாவது நம்மளும் அதுக்கு பிரார்த்திப்போம். இந்த மர்மமான வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற உண்மை குற்றவியல் சம்பவங்களை தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டிஃபென்ஸ் சேனல் மட்டும் இல்லாமல் இது போன்ற பதிவுகளையும் தொடர்ந்து பதிவிடுவோம். நன்றி, வணக்கம்.